Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. இன்று இருக்கக்கூடிய சில முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட்ஸை பார்க்கலாம். ரஷ்யா கிட்ட இருந்த சுகோய் 57 இந்தியா வாங்குமா? மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கிய சந்திச்சு பேசியிருக்காரு. சீனா ஆடும் டபுள் கேம். இது பற்றியெல்லாம் தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். முதலில் பிரதமர் மோடி நாளைக்கு ரஷ்யா போக போறாரு. அப்போது 2 முக்கியமான விஷயங்கள் பத்தி பேச போறாங்க. முதலில் சிவிலியன் நியூக்ளியர் ப்ரோக்ராம் SMR, ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ். இந்த தொழில்நுட்பம் மூலமா இந்தியாவில் அணு உலைகள் கட்டுவது தொடர்பா பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு சொல்லப்படுது. அதுபோக ஃப்ளோட்டிங் நியூக்ளியர் பிளான்ட் தொழில்நுட்பம், இதை இந்தியாவுக்கு தருவதா சில ஆண்டுகளுக்கு முன்பு தான் ரஷ்யா சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் கிடைச்சதுன்னா இந்தியாவுக்கு பல வகையிலும் உதவும். கப்பல்ல நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னா அது ஒரு நடமாடும் அணுசக்தி மையம் மாதிரி தான். உலகின் எந்த இடத்துக்கு வேண்டுமானாலும் அதை கொண்டு சென்று பயன்படுத்திக்க முடியும். மொத்தத்தில் சிவிலியன் நியூக்ளியர் ப்ரோக்ராம் மூலமா ரஷ்யா கிட்ட இருந்து SMR தொழில்நுட்பம் மற்றும் ஃப்ளோட்டிங் நியூக்ளியர் பிளான்ட் டெக்னாலஜியை இந்தியாவுக்கு கொடுக்கறத விரைவிலேயே உறுதி செய்து அதற்கான வேலைகளை துவங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்ததா மிலிட்ரி செக்டார். இதில் 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் ப்ரோக்ராம் பற்றி பேச போகிறாங்க. ரஷ்யா கிட்ட இருந்து சுகோய் 57 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஏர்கிராஃப்டை வாங்கக்கூடிய நோக்கத்தில் நம்ம இந்தியா தற்போது இருக்காங்க. இந்தியா தயாரித்து வரக்கூடிய 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஏர்கிராஃப்டான AMCAவுக்கான வேலைகள் இன்னும் முடியலை. அதனுடைய முதல் விமானமே 2030 தான் தயாராகும். அது வரைக்கும் நம்ம இந்தியா பொறுமையாக இருந்தால் வேலைக்காகாது. ஏன்னா சீனா ஒரு பக்கம் அவங்களோட 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஏர்கிராஃப்டை அதிகப்படுத்துறதுக்கான வேலைகளில் இறங்கியிருக்காங்க. இப்போவே J-20 ஸ்டெல்த் ஃபைட்டர்களை அவங்க வச்சுக்கிட்டு செய்யக்கூடிய அலப்பறை தாங்க முடியலை. இன்னும் 2030 வரை அப்படின்னா அதற்குள்ளாகவே சீனா கிட்டத்தட்ட 500க்கும் அதிகமான J-20 ஸ்டெல்த் ஃபைட்டர்களை உருவாக்கி வச்சுருப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு 100 J-20 ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்களை உருவாக்கிட்டு இருக்காங்களாம். இதுவே நம்ம பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டோன்னா அவங்களோட அயன் பிரதர் சீனா கிட்ட இருந்து சென்யாங் FC-31 வாங்க போகிறாங்களாம். இதுவும் பார்த்தீங்கன்னா J-20 ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்டுக்கு ஈக்குவலானது. அப்படி சீனா பாகிஸ்தான் 2 நாடுகளுமே 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை தயாராக வச்சுட்டு இருக்கும்போது இந்தியா கிட்ட அப்படிப்பட்ட போர் விமானங்களே இல்லாமல் இருக்கும். AMCAவுக்காக நம்ம இந்தியா காத்திருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். எனவே தான் இந்தியா விரைவிலேயே ஸ்டெல்த் டெக்னாலஜி மற்றும் சில முக்கியமான தொழில்நுட்பங்களோடு கூடிய ஒரு 5ஆம் தலைமுறை போர் விமானம் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. அதனால தான் இந்தியா சுகோய் 57 போர் விமானத்தை ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கக்கூடிய நோக்கத்தில் பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படின்னுட்டு செய்திகள் வெளியாகி உள்ளது. கண்டிப்பாக நம்ம இந்தியா வாங்க போறாங்களா அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்ததா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே உறவில் விரிசல்கள் இருக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு நமது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கிய சந்திச்சு பேசியிருக்காரு. கடந்த 2020 இந்தியா சீனா எல்லையான கால்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் 2 நாட்டு வீரர்களுக்கும் இடையில மோதல் ஏற்பட்டது பெரும் சலசலப்பை ஏற்படுத்துச்சு. இந்த மோதல் சம்பவம் 2 நாடுகளுடைய உறவுல கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இதற்கப்புறமா பேச்சுவார்த்தைகள் மூலமா கொஞ்சம் பதட்டம் தணிஞ்சிருந்தது. இருப்பினும் ஸ்ட்ராட்டஜிக் ரீதியிலான உறவுல பதற்றம் தணியவே இல்லை. இதற்கு அமெரிக்காவும் கூட ஒரு முக்கிய காரணமாக தான் இருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற திபெத்திய புத்த மத தலைவர் தலாய் லாமாவை அமெரிக்க நாடாளுமன்றத்தின் சிறப்பு உறுப்பினர்கள் பெலோசி உள்ளிட்டோர் சமீபத்தில் சந்திச்சு பேசியிருந்தாங்க. இப்படி ஒரு சந்திப்பு நிகழும் அப்படின்னுட்டு ஏற்கனவே சீனாவுக்கு தெரியும். எனவே இதற்கு சீனா எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தது. இருந்தாலும் அந்த எதிர்ப்பை அமெரிக்கா பொருட்படுத்தவே இல்லை. இந்தியாவும் கண்டும் காணாமல் இருந்துட்டாங்க. ஏற்கனவே இராணுவ வீரர்கள் மோதல், டிக்டாக் மாதிரியான சைனா அப்ளிகேஷன்ஸை தடை பண்ணினது, இந்த விஷயங்கள் எல்லாமே சீனாவுக்கு இந்தியா மேலே ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருந்தது. இதனாலேயே 2 நாட்டு உறவுகள் அந்த அளவுக்கு சுமூகமாக இல்லை. அப்படி இருக்கும்போது அமெரிக்க அரசியல் தலைவர்கள் தலாய் லாமாவை சந்திச்சு பேசி இருக்கிறது இன்னுமே பிரச்சனையை தீவிரமாக்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில தான் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி மற்றும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கஜகஸ்தானில் நேரில் சந்திச்சு பேசியிருக்காங்க. ஏற்கனவே கடந்த ஆண்டு February ஜெர்மனியில் 2 பேரும் சந்திச்சு பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இது 2ஆவதாக நடக்கக்கூடிய சந்திப்பு. கஜகஸ்தானில் தற்போது SCO மாநாடு நடந்துகிட்டு இருக்கு. இந்த SCO அமைப்பில் இந்தியா, சீனா, ரஷ்யா, பாகிஸ்தான், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான்,
தஜிகிஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகள் உறுப்பினர்களாக இருக்காங்க. ஆண்டுக்கு ஒரு முறை இந்த SCO அமைப்போட உச்சி மாநாடு நடைபெறுது. இந்த ஆண்டு கஜகஸ்தானில் நடந்துகிட்டு இருக்கு. அதில் பங்கேற்கிறதுக்காக தான் ஜெய்சங்கர் போயிருக்காரு. அப்படி போகும்போது தான் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கியை சந்திச்சு பேசியிருக்காரு. அப்போது இந்தியா சீனா எல்லை விவகாரம் பற்றியும் கூட பேசி இருக்கிறதா சீனா செய்தி வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்தியா சீனா எல்லை பகுதிகளில் எஞ்சி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு விரைவிலேயே தீர்வு காண்பது பற்றி நாங்கள் விவாதிச்சிருக்கோம். ராஜதந்திரம் மற்றும் இராணுவ வழிகள் மூலமாக முயற்சிகளை நாங்கள் இன்னும் இரட்டிப்பாக்குறதுக்கு ஒப்புக்கொண்டு இருக்கிறோம். எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை மதித்து எல்லை பகுதிகளில் அமைதியை உறுதி பண்ணுறது ரொம்பவே அவசியம். பரஸ்பர மரியாதை, உணர்வு, நலன் ஆகிய மூன்றும் இருதரப்பு உறவுகளையும் சரியாக வழி நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சீனாவிலிருந்து செய்திகள் வெளியாகி இருக்கு. ஆக செய்திகள் இப்படி வெளியாகி இருக்கும்போது சிக்கிம்க்கு பக்கத்துல இந்திய எல்லைக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா J-20 ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்களை சீனா நிறுத்தி வச்சிருக்காங்க. கடந்த மே மாதமே இது தொடர்பான செயற்கைக்கோள் புகைப்படங்கள் எல்லாம் வெளியாச்சு. இன்னுமே அந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் அந்த எல்லை பகுதியில தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கான். தற்போது சிக்கிம்ல இருந்து வெறும் 150 கிலோமீட்டர் தூரத்துல தான் அந்த அதிநவீன போர் விமானங்கள் நிறுத்தப்பட்டிருக்கு. திபெத்தில் இருக்கக்கூடிய 2வது பெரிய நகரமான செகட்சவில் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் சீனாவுக்கு சொந்தமான 6 போர் விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பான புகைப்படங்களும் வெளியாகி உள்ளது. திபெத்தில் இருக்கக்கூடிய இந்த விமான நிலையம் பார்த்தீங்கன்னா சுமார் 12,000 அடி உயரத்தில் இருக்கு. சீனா கிட்ட இருக்கக்கூடிய J-20 போர் விமானங்கள் ரொம்பவே அதிநவீனமானது. அந்த போர் விமானங்களை சீனா தன்னுடைய கிழக்கு பகுதியில் அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் தற்போது சீனா இந்தியாவுக்கு மிக நெருக்கமான இடத்துல அந்த போர் விமானத்தை கொண்டு நிறுத்தியிருக்காங்க. மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய ஹசிமரா ஏர்பேஸ்ல இருந்து வெறும் 300 கிலோமீட்டர் தூரத்துல தான் அந்த விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஹசிமரா ஏர்பேஸ்ல தான் தற்போது ரஃபேல் போர் விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அமைதி பேச்சுவார்த்தைகளை நடத்த போகிறோம், தேவையான நடவடிக்கைகளை ரெட்டிப்பாக்குவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சைனா போர் விமானங்களை தான் அதிகப்படுத்தியிருக்காங்க. புதியதாக போர் விமானங்களை எல்லையில் கொண்டு நிறுத்த வேண்டியதற்கான அவசியமே இல்லை. அப்படிங்கும்போது கூட சீனா இன்னும் பதற்றத்தை அதிகரிக்கிற மாதிரி தான் போர் விமானங்களை கொண்டு நிறுத்தியிருக்காங்க. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now.